ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த டவால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்திக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பு வறுக்கும் போது சிம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப கருக விடாம. லைட்டா ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம மற்ற பொருளெல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு இப்ப லைட்டா ப்ரௌன் கலர்ல வர ஆரம்பிக்குதுங்க. இப்ப ஒரு 4 பல் பூண்டு சேர்த்திக்கிறேங்க. கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. இது நல்லா எண்ணெயில நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கீங்க, இதையும் சேர்த்திக்கலாங்க. நீங்க காரம் அதிகமா சேர்த்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 2 மிளகாய் கூட சேர்த்தி சமைச்சுக்கலாங்க. இதை நல்லா எண்ணெயில நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற புதினாவை நான் இதுல சேர்த்திக்கிறேங்க, கழுவிட்டு. இப்போ இந்த அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாங்க. புதினாவோட சேர்த்து வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவு தேங்காய் நான் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேங்க, இதை சேர்த்திக்கலாங்க. இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த புதினா சட்னி நீங்க சாதத்துக்கு கூட நீங்க பசஞ்சு சாப்பிடலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்குங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ இது கூட கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்தும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்ப இது நல்லா வணங்கிடுச்சுன்னா இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இதை மிக்சி ஜார்ல மாத்திக்கலாங்க. இப்போ இது மிக்சி ஜார்ல மாத்தியாச்சுங்க. நீங்க சாதத்தோட உங்களுக்கு பசஞ்சு சாப்பிடணும்னா நீங்க கொஞ்சம் குறக்குறப்பா அரைச்சுக்கோங்க. இல்ல சட்னி மாதிரி தோசை இட்லிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரினா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் தாளிப்பு கரண்டியில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாங்க. இப்போ கடுகு பிடிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க புதினா சட்னி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.